ஏய் கீர்த்தி, மாப்பிள்ள வராரு, சீக்கிரம் ஆரம்பி. வந்துட்டாரா? சரிம்மா இரு. அம்மா, இவ்ளோ நாள் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய தப்பு பண்ணிட்டோம்மா. இனிமே எக்காரணத்து கொண்டும் இனிமே வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ணிடவே கூடாதுமா. அம்மாவும் பொண்ணும் மறுபடியும் வந்து தனியா பேசிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்? அம்மா, அந்த ஹோட்டல் தானம்மா நமக்கு சாப்பாடு போடுற கடவுள். அது புரியாம அழுகி போன காய்கறி, விலை குறைவான மளிகை பொருள் இதெல்லாம் தேவையில்லாம வாங்கி போட்டு அந்த ஹோட்டலோட மொத்த வியாபாரத்தையுமே நமக்கு எடுத்துட்டோமேமா. நீ சொல்றதும் சரிதாண்டி. மாப்பிள்ள தனியால உழைச்சு திருமுருகங்கிற ஹோட்டல் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த ஹோட்டலுக்கும் தனி பேர் இருந்தது. என்னால நீயும் புத்தி இழந்து என்னோட சேர்ந்து நீயும் பெரிய தப்பு பண்ணிட்ட. எல்லாம் என்ன சொல்லுமா? நீயே சொல்லியிருந்தாலும் ஏன் புத்திக்கு எங்கம்மா போச்சு? என் வீட்டுக்காரர் என்ன நம்பிதானே அவ்வளவு பெரிய ஹோட்டல ஒப்படைச்சாரு. ஆனா நான் அந்த பொறுப்பை கொஞ்சம் கூட உணராம அவர் நம்பிக்கையே உடைச்சிட்டனேமா. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாம்மா எனக்கு புரியுது. பாவம், அதனால அவர் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாரு. ஆனா ஒன்னு சொல்றேன், என்னால அவருக்கு போன மரியாதைய நானே அவருக்கு வாங்கி தரணும். இனிமே இந்த சிட்டிலேயே திருமுருகன் ஹோட்டல் தான் பெஸ்ட்ங்கிற அளவுக்கு மறுபடியும் பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு வரணும். அது மட்டும் தாமா இப்போதைக்கு என்னோட முழு நோக்கமும். ஏதோ நம்ம கெட்ட நேரம், நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. நம்மள ஆட்டி படிச்ச கிரகம் எல்லாம் விட்டு போச்சுன்னு நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆமாமா, ஹோட்டல் பழையபடி வரணும்னா அதுக்கு என்னென்ன உழைப்பு போடணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி சீக்கிரமே நம்ம முன்னேற்றி கொண்டு வந்துடணுமா. இனிமே என் வீட்டுக்காரர் யாரையுமே நம்பி இந்த மாதிரி இருக்க கூடாது. ஏன், அவர் தம்பினாலதான் இந்த ஹோட்டல் ஓடுதுங்கிற பேரை முதல்ல நம்ம மாத்தணுமா. அவங்களே நம்மள வேண்டான்னு சொல்லி கிளம்புனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறமா அவங்கள நம்பி நம்ம ஹோட்டல் நடத்துறது சரியா வராதுமா. சரியா வராதுன்னு நீ சொல்ற, ஆனா அத நம்ம மாப்பிள்ள எல்லாம் சொல்லணும். அவர் இன்னும் கூட தன்னோட தம்பி தானே மலை போல நம்பிட்டு இருக்காரு. அதையே சாக்கா வச்சு அவர் தம்பியும் செல்வியும் நம்மள அவங்க காலுக்கடியில வச்சுக்கலாம் தானே நினைக்கிறாங்க. எங்க இந்த நிலைமையெல்லாம் எப்பதான் மாறுமோ, அது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதெல்லாம் கண்டிப்பா மாறுமா. முதல்ல பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் சமைக்கிற மாஸ்டர் மாதிரி ஒரு நல்ல மாஸ்டரை நம்ம கொண்டு வந்து இறக்கணுமா. ஹோட்டலோட தரத்தை நம்ம பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டாம அடுத்தடுத்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம ஹோட்டல்ல நம்ம கொண்டு வரணும். முன்னாடி மாதிரி இல்லாம நம்ம எல்லாரும் நல்லா உழைச்சோன்னு வச்சுக்கோ, அந்த உழைப்புக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு பலன் கிடைக்கத்தானமா செய்யும். உழைப்ப மட்டுமே நம்பி உருவான ஹோட்டல் தானமா இது. மறுபடியும் என்னோட உழைப்பால தான் என் புருஷனை முன்னேற்றி கொண்டு வரணும். கண்டிப்பா நான் கொண்டு வருவேம்மா. உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லது தாண்டி நடக்கும். அதெல்லாம் இருக்கட்டுமா, ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என்னம்மா? நீ சும்மா முன்னாடி மாதிரி உள்ள புகுந்து உன் கேடு கெட்ட ஐடியாங்கிற பேர்ல ஏதாச்சும் இந்த ஹோட்டல் குவாலிட்டியை கெடுக்கணும்னு நினைச்ச உன்னை அம்மானு கூட பார்க்க மாட்டேன். உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்திடுவேன் பாத்துக்கோ. எனக்கு இனிமே என் புருஷனோட மரியாதையும் அவர் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். ஏண்டி, நான் மட்டும் என்ன மாப்பிள்ளைய நீ கெட்டு போகணும்னு நான் நினைப்பேன்? நான் பெத்த மகன் நீ, நீயும் மாப்பிள்ளையும் நல்லா இருந்தா தானே எனக்கு சந்தோஷமே. ஏதோ தெரியாம ஒரு தடவை அப்படி தப்பு பண்ணிட்டேன், திரும்பவும் நான் அப்படி பண்ணுவேனா? என்ன நம்புடி. என்னங்க, வாங்க, வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான். கீர்த்தி, நீ மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு நான் போறேன். என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இவ்வளவு நேரம் அம்மா கிட்ட ஹோட்டல் விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். இது வரைக்கும் என்னால ஹோட்டல் பேர் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. சீக்கிரமே நம்ம ஹோட்டல பழைய நிலைமைக்கு கொண்டு வரணுங்க. நமக்குன்னு ஒரு பிராண்ட கிரியேட் பண்ணணுங்க. யாரையும் நம்பி இனிமே நம்ம தொழில் நடத்தக்கூடாது.
அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்காதுங்க. சீக்கிரமே ஒரு நல்ல மாஸ்டரா வச்சு நம்மளே சமையல ரெடி பண்ணிரலாம். செல்வி ஹோட்டல்ல இருந்து தான் நமக்கு சமையல் வருதுன்னு கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சா அது நல்லா இருக்காதுங்க. இது வரைக்கும் இல்லாம இப்பதான் நீ நல்லா யோசிச்சிருக்க. பாப்போம், அடுத்த கட்டம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். சரியா? சரிங்க, நீங்க குளிங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன்.